தாக்கல் என்பது தமிழை கோவை வரலாற்றிலே மதங்களை கழகத்தின் பொதுச் செயலாளர் கழக பொறுப்பாளர் திருமதி புரட்சி அன்னியார் மட்டுமில்லாமல் இது சாதாரண முன்னதாக நடைபெறுகின்ற இப்பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்புமனு தாக்கல் இது அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் கோவையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுத்த அந்த செங்கோட்டையனுடைய இந்த வேட்புமனு தாக்கல் வெற்றி எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைந்திருக்கிறேன். நன்றி. இந்திய நேற்று முஸ்லிம் இயக்குநருடைய நிரந்தரவர்கள் உருவாக்குவார். மாபெரும் இது ஒரு மக்கள் கூட்டமா கடவலையா என்று தெரியவில்லை. கோவை வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி கோவையினுடைய வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கி இந்த கோவை எப்போதுமே மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல திட்டங்களை இந்த 4 வருடங்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை எப்படி வளர்ச்சியில் தொகுதியில் கொண்டு வருகிறாரோ அதே போல கோவையிலே 10 தொகுதியை வென்றெடுத்து தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைப்பார் அவருடைய வெற்றிக்கு இந்திய தேசிய லீக் அயராது பாடுபடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி. இந்திய முஸ்லிம் லீக்கை சார்ந்த தலைவர் பேசுவார். தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பலமான அடித்தளம் கொங்கு மண்டலத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காகவே விசன் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் என்கின்ற ஒரு பார்முலாவை எடுத்திருந்தார். விசன் என்ற எழுத்து வி, ஸ்ட்ராங் என்ற எழுத்து எஸ், பி என்கின்ற எழுத்து செந்தில் பாலாஜி என்பதை பிஎஸ்பி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மதங்களை வைத்து அரசியல் செய்யும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மதங்களை நிலங்கள் இதயங்களை ஒன்று சேர்த்து ஆட்சி நல்லாட்சி நடத்தும் திராவிட மறுஆட்சிக்கும் நடக்கும் யுத்த களமே இந்த போர்க்களம். இதில் மாபெரும் வெற்றியை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பெறுவார் என்பதை இந்திய முஸ்லிம் லீக்கின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். எஸ்டிபிஐ சார்பாக அவர் பேசுகிறார். மதிப்பிற்குரிய கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வெல்லும் வேட்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் வி செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் இன்று தமிழகத்திலே யாரும் திரண்டுவிட முடியாத மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு மிகப்பெரிய ஒரு மக்கள் கடலோடு இன்றைக்கு இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவே இன்றைக்கு அதிமுக கோட்டை உடைந்து இது திமுக கோட்டை, கோவையும் நமதே கோட்டையும் நமதே என்ற அடிப்படையில் 10 தொகுதிகளையும் வென்று செந்தில் பாலாஜி அண்ணனை இங்கிருந்து நாம் அமைச்சராக அனுப்பி வைப்போம் என்ற சூழ்நிலையோடு வாக்களித்தமைக்கு நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் உரையாற்றுவார். நம்முடைய பத்மபூஷன் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் கழக பொறுப்பாளர் திருமதி புரட்சி அன்னியார் அவர்களுடைய ஆசியோடும் இன்றைய தினம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடும் நமது கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வருங்கால அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெற்கு தொகுதியிலே இன்று வரை பார்த்தால் 1999 முதல் வெளியூரிலே இருந்து வந்த கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம், அதே போல பிஜேபி உட்பட யாருமே வெளியூர் சேர்ந்த வேட்பாளர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்காக இது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று
நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களினுடைய திருக்கரங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரும்பாடுபட்டு அவரது வெற்றியை உறுதி செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்தனர். அலைக்கடல் போல திரண்டிருக்கின்ற மதசார்பற்ற கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தோழர்களே, நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு கடந்த காலத்தில் 100க்கு 100 என்கிற வகையில் பெருமை சேர்த்தவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். வருகை இருந்திருக்கிற மாமன்ற உறுப்பினர்களே, கரூரில் இருந்து பணியாற்றினாலும் கூட கோவைக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு நன்றி கடன் தீர்க்கும் நாள் தான் இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 20 தினங்கள். இந்த 20 தினங்களில் நாம் அவருக்கு அளிக்கின்ற வெற்றி தான் அவருக்கு நாம் செய்கிற நன்றி. அந்த வகையிலே கோவையை கௌரவப்படுத்திய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அனைவரும் சார்பிலாக ஒரு வெற்றியை இங்கிருந்து பிரகடனப்படுத்துவோம். மறுமலர்ச்சி திமுக அதற்கு இன்று முதல் சங்கராதம் செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் உரையாற்றுவார். நம்மதான் ஜெயிக்கிறோம், நம்மதான் ஜெயிக்கிறோம். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாறிவிட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு தொகுதி மட்டுமில்லாமல் இது சாதாரண கீழுக்கும் காப்பூருக்கும் நடக்கிற மிகப்பெரிய சனாதானத்தை ஒழிக்க தேர்தலிலே நாம் அதை இழந்து விட்டோம் என்று சொன்னால் இனி என்றைக்கும் மீள முடியாத ஒரு துன்பத்திலே நாம் இருந்து விடுவோம். அதை மீட்பதற்கு ஒரு மீட்பராக இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய மேலும் மேலும் உயர்த்தும் என்று கூறி அவருடைய வெற்றிக்கு என்னுடைய முன்னதாக நடைபெறுகின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா திரு அதியமான் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரும் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நான் திராவிட முன்னேற்ற குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கழக தலைவர் அவர்கள் தந்தார்கள். அங்கே நாம் வெற்றி பெற்றோம். 2021 பொது தேர்தலில் அவர்கள் வழங்கினார்கள். அங்கு நாம் சிறப்பான வெற்றி. தெற்கில் போட்டியிடுவார்கள். தலைவரின் கட்டளை எந்த இடமாக இருந்தால் வேண்டும், அதுதான் ஒரு தொண்டனுக்கு அழகு. இதற்கான ஒரு வாய்ப்பை தந்ததோடு இங்கு வருகை சேகரிப்பு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 7 வார்டுகளில் நாம் வாக்கு சேகரிக்க வேண்டிய பணிகள் இருக்கின்றன. இந்த 4 வார்டுகளுக்கும் செல்லுகின்ற பொழுது அந்தந்த வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆரத்தை எடுத்து மலர் தூவி இன்முகத்தோடு வரவேற்று எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த வெற்றி, வரக்கூடிய வெற்றி என்பது கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு செயல்படுத்திய திட்டங்களில் செம்மொழி பூங்கா, அவினாசி சாலையில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற GT நாயுடு மேம்பாலம், பெரியார் நூலகம்,
வெஸ்டர்ன் பைபாஸ் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கோவை மாநகராட்சியில் 8700 நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த 5 ஆண்டுகளில் 1706 கிலோமீட்டர் அளவிற்கு கோவை மாநகராட்சியில் மட்டும் சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதல் 2021 10 தொகுதிகளிலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இங்க 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று பார்க்காமல் 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாறும் முதலமைச்சர்கள் எண்ணி அனைவருக்குமான வளர்ச்சியை தந்த நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள் வரக்கூடிய 2026 அமைய இருக்கின்ற திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சியிலும் தொடர்ந்து நம்முடைய கோவை வளர்ச்சி பெற்றிட அனைவரும் ஒன்றுபட்டு கோவை தெற்கில் உதயசூரியனை வெற்றி பெறச் செய்து அனைவரும் இணைந்து தலைவர் கழகங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 1,86,000 வாக்காளர் பெருமக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உங்கள் சகோதரனாக, உங்களது நண்பனாக, உங்களது தொண்டனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவையாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் இரண்டையும் இரு கண்களைப் போல அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனாக உங்களிடத்திலே பயணிப்பேன் என்ற உறுதியை மட்டும் உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கோவை தொகுதி தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் வளர்ச்சி பெற்ற முதன்மை தொகுதி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். எனவே அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை பணிவோடு உங்களிடத்திலே அன்போடு வைத்து, நான் செல்லுகின்ற பொழுது வரவேற்பு தந்த தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரிடத்திலும் அன்போடு சொல்வது, கோவை நான் நேசிக்கின்ற மண், கோவை நான் நேசிக்கின்ற மண், கோவை நான் நேசிக்கின்ற மண். இப்பொழுது வாழுகின்ற எனது கோவைக்கு இங்கே தலைவர் அவர்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எனவே உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக கோவையினுடைய வளர்ச்சிக்கும், கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும், கோவை தெற்கு தொகுதியுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சாதாரண ஊழியனாக இருந்து பணி செய்வேன். அந்த வாய்ப்பை தாருங்கள், உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை அன்போடு வைத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி, இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றோம். எனவே அனைவரும் பேரணியிலே பங்கு பெற வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய வாக்காளர்களே, வாங்க தாய்மார்களே, இதோ நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார். அவரோடு நீங்களும் ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்று அன்பரும் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்களுக்காக பிறக்கக்கூடியவர், இந்த கோவை மண்ணை உள்ளவர், கோவைக்காக வாழக்கூடியவர், ஒரு வீட்டில் தாய் தந்தை இருக்குமானால் அவர்களுக்கு மகனாக, சகோதர சகோதரிகள் இருப்பார்களானால் சகோதரனாக, தாத்தா பாட்டிகள் இருப்பார்களானால் பேரனாக செந்தில் பாலாஜி வழிபெற இருக்கிற வாக்காள பெருமக்களே, இதோ வீரமாக அவருக்கு பின்னால் அனைவரும் வீரமாக சென்று பேரணியாய் பேரணியாய் சீரணியாய் இதே வாருங்கள். கோவை பேரணியில் தோன்றுவிட்டது. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு பின்னால் வாருங்கள். பேரணியார் நம்மளுடைய வேட்பாளருக்கு பின்னால் அனைவரும் ஊர்வலமாக வர வேண்டும். நம்மளுடைய வேட்பாளருக்கு வரைவிடுங்கள். அவருக்கு பின்னால் அனைவரும் ஊர்வலமாக செல்லுமாறு வேண்டுகிறது கேட்டுக் கொள்கிறோம். எல்லா சாலைகளும் மேம்பட்டை நோக்கி என்று செல்வதை போல கோவையில் இருக்கிற 10 தொகுதிகளும் திமுகவை நோக்கி என்ற மரண
நமக்கான நேரம் அது. பணிகள் எல்லாம் பாரமில்லை, நமக்கு நாமே துணை இருந்தால் வெற்றி ஒன்றும் தூரமில்லை. தொண்டனாய் நாடம் என்று தோல் கொடுங்கள், நண்பனால் என்றும் நிற்பார் துணை இருங்கள். நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் என்ற வாசகங்களுக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய கோவை தெற்கு தொகுதிதான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை கிடைக்க வேண்டும். வாக்களிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் உடைய சொந்த பாலாஜி அவர்கள் இருக்கிறார். வெற்றி வெற்றி வாக்காளர் வெற்றி வெற்றி வாக்காளர் வேட்பாளர் பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். தலைவர்கள் அன்பு தங்கி இதை வந்து கொண்டிருக்கிறார். உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன். கொடுத்து வெளியேற்று வாக்காமல், கொத்து வெளியேற்று வாக்காமல் மக்கள் எல்லாத்துறையும் வந்து கொண்டிருக்கிறார். தலைவர்களுடைய அன்பு தம்பி கொத்து பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். கோவை தொகுதியை சரித்திர படைக்க வேண்டுமா எங்கள் பரிமாற மக்கள வாக்குகளை எல்லாம் உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு ஒட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை லட்சம் வாக்காளர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார். மக்களோடு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பட்டாளர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். இந்த படை போதுமா, இந்த படை போதுமா, இந்த படை போதுமா. கணவரத்தில் வருவானே, கணவரத்தில் வருவானே, சென்னை சமாளம் நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம், தலைமை கண்டெடுத்த சின்னம், வெற்றி சின்னம். இந்த படை போதுமா, இந்த படை போதுமா. நம்முடைய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் தளபதி அன்பு தம்பி, தளபதி அன்பு தம்பி இளைஞர் நடுப்புலாயில் உதயாவிலண்ணன். இதோ இந்த வேட்பாளர் வெற்றியின் வேட்பாளர் செந்தில் பாலாஜி மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர் பட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டரோடு வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். பணமரத்தில் வருவார்கள், பணமரத்தில் வருவார்கள். இந்த படம் போதுமே, இந்த படம் போதுமே, இந்த படம் போதுமா. தளபதி அன்பு தம்பி பணமரத்தில் வருவார்கள், பணமரத்தில் வருவார்கள். நம்முடைய வேட்பாளர் தாய்மார்களை வெற்றி வேட்பாளர் செந்தில் பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரிய சின்னத்தில் வாக்குகளை கேட்டு இதை வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இதே செந்தில் பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டு மக்கள் மையத்தை வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டிருக்கிறார். கொடுத்து எழுபது வாக்காளர், கொட்டு ஏழுபது வாக்காளர் உங்களுக்காக இலக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு சொந்தக்காரர், ஒரு மதுத்தனர், ஒரு மண்டலர், ஒரு இலக்கை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொந்தக்காரர்.
போய்